நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2025ல வெளியான ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர். இது ஒரு ஹாலிவுட் படங்க. இதே டைட்டில்ல 3 சீசனா 3 படம் வந்திருக்கு வெவ்வேறு காலகட்டத்துல. ஆனா அதோட கண்டினியூஷன் கிடையாது இந்த படம். அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ விளையாட்டா பண்ண ஒரு சம்பவம், அதால அவங்க மொத்த வாழ்க்கையும் மாறி போயிடுது. கடைசியில அந்த 5 பேருக்கும் என்ன ஆச்சுன்றதான் இந்த படத்தோட கதை. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல நமக்கு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வேற ஒரு சிட்டில இருந்து சவுத் போர்ட்ன்ற டவுனுக்கு வந்திருக்கா தான் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்காக. இப்போ அதுக்காக நீட்டா ட்ரெஸ் பண்ணி அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் கிளம்பி போறா. அங்க இவளோட இன்னொரு ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டும் வந்திருக்கான். அவன் பேரு மைலோ. ஆக்சுவலா இங்க கல்யாணம் ஆக போறது அந்த வெள்ளை முடிக்காரிக்கு தான். அந்த கல்யாண மாப்பிளையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இவங்க எல்லாருமே ஒரே கேங். இப்போ இந்த கேங்ல 4 பேர் இருக்காங்களா. அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியும் நல்ல சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. அப்ப வெள்ளை முடிக்காரி கேக்குறா, மைலோவை பார்த்து பேசி நீங்களும் எப்படியாவது கூடி சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சுக்கின்றது எங்க எல்லாருக்குமே தான் தெரியுமே. அப்படியே இப்படி வேற வேற பக்கம் நின்னுட்டு இருக்கீங்கன்னு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் போட்டுட்டு இருப்பா. பாரு, நானும் டெடியெல்லாம் ஒரே கேங்ல தான் இருந்தோம். இப்ப அப்படியே கல்யாணம் பண்ணிக்கல, நீங்களும் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பா. சேச்ச, அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு நம்ம ஹீரோயினும் சமாளிக்கா. இந்த வெள்ளமுடிக்காரி இருக்கா இல்லையா, அவளோடது ஒரு பணக்கார குடும்பம். இவ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ளையோட குடும்பமும் அந்த சிட்டில ரொம்ப பெரிய பணக்காரங்க. இப்போ பணமும் ஒண்ணு சேர்ந்து என்கேஜ்மெண்ட்டையும் முடிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் வெள்ளமுடிக்காரிக்கும் அவ பேரு டானிகா, மாப்பிள்ளை பேரு டெடி, 2 பேத்துக்கும் நல்லபடியா என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு ஜாலியா பேசிருக்காங்க. அந்த சிட்டில நைட்டு ஏதோ வான வேடிக்கை நடக்க போதான். அத பக்கத்துல இருக்க ஒரு மலையில போய் நல்ல வியூல பாப்போமான்னு 4 பேரும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி காருக்கு போகும்போது பார்த்தா தூரத்துல இந்த எம்டியான பாட்டில் எல்லாத்தையும் ஒரு பொண்ணு ட்ரக்ல ஏத்திக்கிட்டு இருப்பா. அவளும் முன்னாடி காலத்துல இவங்களோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தி தான். இவங்க கேங் தான் அவளும். அது ஸ்டெவி தானேன்னு சொல்லி இவங்க 4 பேரும் இவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஆமா, அவன் நம்ம கூட தான் ஸ்கூல்லாம் படிச்சா, ஆனா திடீர்னு அவங்க அப்பா ஓடி போயிட்டாரு, அதனால அவ காலேஜ் எல்லாம் படிக்கல, பாவம் கஷ்டப்படுறான்னு இவங்களுக்குள்ள அவளை பத்தி பேசிப்பாங்க. அவளையும் மீட் பண்ணது நல்லதா போச்சு, அவளையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லி அவகிட்ட போய் நல்ல விதமா நம்ம ஹீரோயினும் அந்த மைலோவும் பேசுங்க. அவளும் இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் ஒரு பார்ல வேலை செய்யறேன், அதனாலதான் எம்டி பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போகப்பா. பின்னாடி இருந்து இந்த வெள்ளமுடிக்காரியும் அந்த டெடியும் கூட கையாட்டி வா வான்னு கூப்பிடுவாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுனால அவளும் சந்தோஷமா அவங்க கூட வான வேடிக்கையை பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுவாங்க. 5 பேரும் இப்ப கார்ல நல்லா ஆட்டம் போட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா கார் ஓட்டுறது நம்ம டானிகா தான், அந்த வெள்ளமுடிக்காரி. அவ மட்டும் குடிக்க மாட்டா. ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க எல்லாரும் கார்ல. அப்போ கார்ல உட்கார்ந்து இருந்த டெடி முன்னாடி யாரோ போற மாதிரி கத்துவான். அதை கேட்டு ஷாக் ஆன அந்த வெள்ளமுடிக்காரியும் சடனா பிரேக்க போட்டுருவா. எல்லாரும் பயந்துருவாங்க. ஆனா உண்மையிலே முன்னாடி யாருமே போயிருக்க மாட்டாங்க. அந்த பயப்புல விளையாட்டா ஃபன் பண்ணிப்பான். எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லி அவனை விளையாட்டா 2 திட்டு திட்டிட்டு அப்புறம் கார் எடுத்துட்டு போவாங்க. இவங்க ஆசைப்பட்ட இடமும் வந்துரும். காரை ஓரமா நிப்பாட்டிட்டு அந்த அழகான வியூல ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த டெடி இருக்கான்ல, அவன் ரொம்ப குடிச்சிருப்பான். நிதானம் இல்லாம ரோட்டுக்கு நடுவுல நின்று ஏதேதோ பேசுப்பான். ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி இப்படின்னு ஆச்சு பூச்சின்னு கத்திட்டு இருப்பான். அப்போ பார்த்தா தூரத்துல ஒரு கார் வர மாதிரி சத்தம் கேட்கும். அதோட வெளிச்சமும் இவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இவங்க நின்னுட்டு இருக்குது ஒரு ஸ்ட்ரைட்டான ரோடு கிடையாது, மலை மேல உள்ள ஒரு வளைவு. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கார் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வேகமா வந்துட்டு இருக்கும். இத பாரு டெடி, அங்க கார் வருது, வா வான்னு சொல்லி எல்லாருமே கத்திட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு பாத்துறேன், இந்த மனுஷனா இல்ல அந்த மிஷினானு பாத்துறேன்னு சொல்லி அது கூட சண்டை போற மாதிரி வீர ஆவேசமா நின்னுக்கிட்டு இருப்பான். வேண்டாம் வேண்டாம் வந்துருன்னு எல்லாருமே கத்தி பாப்பாங்க. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். ஆனா இந்த மைலோ இருக்கால, அவன் பாஞ்சு போய் அப்படியே அவனை காப்பாத்திடுவாங்க. கார் ஆனா நிக்காம ஸ்பீடா போயிடும். இத பார்த்து எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகி அவனை போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. இவனை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த வெள்ளமுடிக்காரி ரொம்ப திட்டுவா. நடு ரோட்ல நின்று இப்பெல்லாம் விளையாடாதன்னு சொல்லி எல்லாரும் திட்டிட்டு இருக்கும் போது அவனும் அந்த கார்னர்ல இருந்து இவங்க கார் நிப்பாட்டி இருக்காங்க இல்லையா, அந்த கார்னருக்கு நடந்து வந்துட்டு இருப்பான். கிட்டத்தட்ட இப்பவும் இவன் நடு ரோட்ல தான் நிக்கிறான். இவங்களுக்குள்ளேயே நிறைய வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது தூரத்துல இன்னொரு கார் வரும். ஆனா அத 5 பேருமே பாத்துருக்க மாட்டாங்க. இந்த டெடி நடு ரோட்ல நிக்கிறதுனால அவனை இடிக்க கூடாதுன்றதுக்காக அந்த காரு அங்கிட்டும் இங்கிட்டும் அலமோதி சைட்ல இருக்க பேரியர்ல போய் வேகமா மோதிடும். இந்த 5 பேரும் அதை பார்த்து அரண்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பயந்துகிட்டே இவங்க 5 பேரும் அந்த கார் பக்கத்துல போய் பாப்பாங்க. அப்பதான் பாதி கார் மேலையும் பாதி கார் கீழையும் தொங்கிட்டு இருக்கும். கீழே பார்த்தா பெரிய பள்ளம், பாறை, கடலுன்னு இடமே ரொம்ப மோசமா இருக்கும். இவங்க 5 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாது. உள்ள யாராவது இருக்காங்களான்னு எட்டி பாப்பாங்க. ரத்த வெள்ளத்துல ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான். உயிர் இருக்கு, காப்பாத்தணும்னு இந்த டெடி ஓடி போய் கதவை திறக்க ட்ரை பண்ணுவான். அவனை மட்டும் எப்படியாவது காருக்குள்ள இருந்து தூக்கிடலான்னு. ஆனா அந்த கார் அப்படியே ஆக்சிடென்ட் ஆனதுல டோர் எல்லாம் ஜாம் ஆயிக்கும். அவனால அதை திறக்கவே
தப்பிக்கவே முடியாது. கார் வேற கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டே இருக்கும் கீழே விழறதுக்காக. எல்லாரும் பின்னாடி இருந்து காரை பிடிங்க, கீழே விழ விட்டுறாதீங்கன்னு டெடி கத்துக்கிட்டே இருப்பான். மத்த எல்லாரும் பிடிச்சு இழுத்துட்டே இருப்பாங்க. ஆனா இவங்களால அந்த காரை பிடிச்சு தூக்கலாம் முடியாது. இவங்க போராடிட்டு இருக்கும் போது டக்குன்னு உள்ள இருக்கவன் கையாலேயே கார் கண்ணாடிய உடைச்சு டெடியோட சட்டையை பிடிச்சிடுவான், எப்படியாவது தப்பிக்கணும்ன்றதுக்காக. ஆனா அந்த கார் வேகமா பள்ளத்தை நோக்கி போகும். கூடவே சேர்ந்து அவன் கையோட டெடியோட சட்டையும் போகும். ரொம்ப சத்தத்தோட கீழே போய் அந்த காரு டொம்முன்னு விழுந்துரும். இவங்க 5 பேருக்கும் செம்ம ஷாக்கா இருக்கும். டெடிக்கு சட்டை போனதான் மிச்சம். அவன் அரண்டு போயிடுவான். அதுக்கு மேல அங்க நிக்க யாருக்குமே தைரியம் வராது. நம்ம ஹீரோயின் 911க்கு கால் பண்ணுவோம்னு சொல்லுவா. அந்த ஸ்டெவியோ நம்ம கீழே போய் பாப்பா, அவன் உயிரோட தானே இருந்தான், அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான், அவனை காப்பாத்தலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருப்பா. இல்ல வேண்டாம், நம்ம இனிமே இங்க நிக்க வேண்டாம், எந்த பிரச்சனையும் வராம என்னோட அப்பா பாத்துப்பாரு, வாங்க போலான்னு வெள்ளமுடிக்காரியும் டெடியும் மாறி மாறி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படியே விட்டுட்டு போக மனசே வராது. எப்படியாவது கீழே போய் அவனை காப்பாத்தலான்னு இந்த 2 பொண்ணுங்களும் கெஞ்சுவாங்க. அப்போ மைலோ சொல்லுவான், அதுக்கு வாய்ப்பே இல்ல, கீழே ரொம்ப பெரிய பள்ளமா இருக்கு, நம்மளால போய் காப்பாத்துறதுலாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லுவான். அந்த டெடி பைய நான் ஆம்புலன்ஸுக்கும் போலீஸுக்கும் கால் பண்ணிட்டேன், அவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து எப்படி அவனை காப்பாத்திடுவாங்க, நம்ம நின்றா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பிடலான்னு எல்லாரையும் வற்புறுத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவான். நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம்னு சொல்லிதான் இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வருவாங்க. சந்தோஷமா போன இந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் இப்ப நடுங்கிட்டு வருவாங்கன்னு. இவங்க வர்ற வழியிலேயே போலீஸ் வண்டி ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போகாம வேற பக்கமா இந்த வெள்ளமுடிக்காரி வண்டியை ஓட்டிட்டு போயிடுவா. இத பார்த்து ஹீரோயினுக்கும் அந்த ஸ்டெவிக்கும் செம்ம ஷாக்கா இருக்கும். அப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலையா, ஏன் இப்படி பண்றேன்னு. ஆனா அவ பதிலே சொல்லாம நேர வண்டியை வீட்டுக்கு விட்டுருவா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டமா கூட்டி வச்சு ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு, டெடி எதையுமே வேணும்னு பண்ணல, அதனால தயவு செஞ்சு இதை வெளியில சொல்லாதீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சத்தியம் வாங்கிட்டு இருப்பா. ஆனா மத்த 3 பேருக்குமே ரொம்ப உறுத்தலா இருக்கும். ஏன்னா இவ வேணும்னே ஃபன் பண்றேன்னு நடுரோட்ல போய் நின்னு தப்பு தானே. அதனால ஒருத்தனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியல, அவனை அப்படியே வேற நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, போலீஸுக்கும் போய் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலன்னு உறுத்தலா இருந்தாலும் வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்னு ப்ராமிஸும் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கான ரொம்ப வருத்தமா இருக்கும். அவ தான் கடைசியா ஒத்துக்குவா, யார்கிட்டயும் வெளியே சொல்ல மாட்டேன், அப்படியே அங்கிருந்து போயிடுவா. இப்படியே 1 வருஷம் ஓடி போயிடுங்க. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு இந்த வெள்ளமுடிக்காரிக்கு கல்யாணம் வரும். அதுக்குதான் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அங்க வந்து இறங்குவா. கூடவே பிளைட்ல அறிமுகமான ஒரு பொண்ணு, அவ பேரு டெய்லர். அவளும் நானும் அந்த சிட்டிக்கு தான் போறேன், என்னையும் அங்க கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு கார்ல கூடவே வருவா. இவளோட பாய் ஃப்ரெண்டான மைலோ தான் காரையும் விட்டு வருவான். அடுத்ததா வெள்ளமுடிக்காரி வீட்டுக்கும் வந்துருவாங்க. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சமா இருக்கும். ஸ்டெவியும் கூட அங்கதான் இருப்பா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துப்பாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியும் ஓபன் காட்டிப்பா. அதுக்கு வேற ஒரு போட்டோ. அப்போ ஒரு குட்டி கார்டு இருக்கும். இது என்ன செக்கா கேஷான்னு ரொம்ப ஆர்வத்தோட பிரிச்சு பாப்பா. பார்த்தா அதுல என்ன எழுதி இருக்குன்னா, ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம். அவளுக்கு உடனே அந்த ஆக்சிடென்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். அவன் முகமே மாறி போய் அரண்டு போயிருவா. போட்டோ எல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கிச்சனுக்கு போறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூட்டிக்கிட்டு ஓரடுவா. அப்போ அந்த கார்டை அந்த 3 பேர்கிட்டையும் காட்டுவா. அவங்களுக்கும் இதை பார்த்து ஷாக்கா இருக்கும். யார் இதை அனுப்பியிருப்பாங்க, நம்ம 5 பேத்தையும் தவிர இது யாருக்குமே தெரியாதே, ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட்ல சம்பந்தப்பட்டவன் நம்மள மிரட்டி பாக்குறானான்னு ஆளுக்கு யோசிச்சு விடுப்பாங்க. அப்பதான் இந்த மைலோ சொல்லுவான், அவன் பேரு சாம் கூப்பரான். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அது யாரு என்னன்னு இவன் விசாரிச்சிருக்கான். அதுல பேரு மட்டும் இவன் கண்டுபிடிக்கான். ஸ்டெவி சொல்லுவா, அவன் ஒரு அனாதை, அவன் யாரும் இல்லைன்னு. ஒருவேளை அன்னைக்கு நைட்டு நம்மள யாராவது பாத்திருப்பாங்களான்னு எல்லாரும் குழம்பிட்டு இருப்பாங்க. அப்ப வெள்ளமுடிக்காரி கண்டிப்பா இதை அந்த டெடி தான் பண்ணிப்பான்னு. இப்பதான் ஒரு பெரிய விஷயமே நமக்கு தெரிய வருது. இங்க நடக்கிற கல்யாணம் இவளுக்கும் அந்த டெடிக்கும் இல்லையா, 2 பேருக்கும் ஏற்கனவே பிரேக்கப் ஆயிடுச்சு. வேற ஒருத்தனுக்கும் வெள்ளமுடிக்காரிக்கும் தான் இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அதனாலதான் என்ன பிராங்க் பண்றதுக்காக அவன் இப்படி பண்ணி விளையாடுறான் போலன்னு அவனை கழுவி கழுவி வைப்பா. இதனால அந்த கார்டு எடுத்துக்கிட்டு அவன் இருக்க போட் ஹவுஸ்க்கும் போய் இந்த 3 பேரும் விசாரிப்பாங்க, நீ தான் இதை பண்ணியா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்னு. அவன் இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, அந்த வெள்ளமுடிக்காரிய டிஸ்டர்ப் பண்ணணும், அவளுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னா நான் நினைக்கவே கிடையாது, தேவையில்லாம இந்த பிரச்சனையில என்ன இழுக்காதுன்னு சொல்லிடுவான். நம்ம வெள்ளமுடிக்காரிக்கு இந்த லெட்டர் வந்ததுனால அவளுக்கு தூக்கமே வராது, ரொம்ப பயந்துகிட்டே இருப்பா எதை பார்த்தாலும். அப்ப ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளியில இருந்து யாரோ தன்னை நோட்ட விடுற மாதிரி அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதனால வெளியே போய் நின்று பாப்பா. ஆனா அவ கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப பின்னாடி இருந்து புருஷங்காரன் வருவான். டக்குன்னு இவ பயந்துடுவா. நான் தான், நீ பயப்படாத, இங்க நீ சேஃபா தான் இருப்ப, உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு பொண்டாட்டிக்கு தைரியம் எல்லாம் சொல்லுவான். அடுத்து அவ குளிக்க போறேன்னு சொல்லிட்டு மேல போயிருவா. அடுத்து வெள்ளமுடிக்காரியோட புருஷனும் தண்ணி அடிச்சிட்டு இருப்பான் ஹால்ல. அந்த ஹாலுக்கு வெளியில ஸ்விம்மிங் பூல்ல லைட் டக்குன்னு எரி. அவனும் கிட்ட போய் பாப்பான். லைட் மறுபடியும் அமர்ந்து போயிடும். இங்க வெள்ளமுடிக்காரி மேல ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருப்பா. காதுல வேற ஹெட்செட்டை போட்டுக்கிட்டுப்பாளா, அவளுக்கு எதுவுமே கேட்காது. இங்க பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு புருஷங்காரனும் ரிட்டர்ன் வருவான். அப்போ வேகமா ஒரு அம்பு வந்து பின்னாடி இருந்து அவன் நெஞ்சில பாஞ்சிரும். இதை அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ஒரு நொடியில எல்லாம் நடந்து போகும். அந்த அம்போட சேர்த்து அவன்
அவன் உடம்பையும் அப்படியே புடிச்சு இழுப்பாங்க யாரோ பின்னாடி இருந்து. அவன் அப்படியே பக்கத்துல இருக்க தூணை பிடிச்சுக்கிட்டு எப்படியோ தப்பிச்சிருவான். அங்கிருந்து ஓடணும்னு நினைப்பான், கத்துவான். ஆனா வெள்ளமுடிக்காரிக்கு எதுவுமே கேட்காது ஹெட்செட் போட்டதுனால. என்னை விட்டுரு விட்டுருன்னு கத்திக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த இருட்டுக்குள்ள இருந்து முகமுடி போட்ட ஒரு கருப்பு உருவம் வந்து மறுபடியும் அவன் வயிற்றுலயே ஒரு போடு போடும். அப்படியே வயிறெல்லாம் பிச்சுக்கிட்டு ரத்தம் கொட்டும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுடுன்னு அவன் ரொம்ப கத்துவான். அவன் கிட்ட வந்து அந்த கருப்பு உருவம் கையில ஒரு கொக்கிய வச்சிருக்கும். அதால ஒரே போடு. மேல நல்லா ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருந்த வெள்ளமுடிக்காரி குளிச்சு முடிச்சிட்டு கீழே வருவா. கீழே ஆனா ஏதோ ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டு, என்ன திடீர்னு ஏதோ மியூசிக் சத்தம் கேக்குதுன்னு பயத்தோட ஓடி வந்து பார்த்தா புருஷன்காரனா அந்த உருவம் ரொம்ப கோரமா கொன்னு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போயிருக்கும். அதுக்கு மேல ரத்தத்துல உன்னால கடந்த காலத்தை அழிக்க முடியாதுன்னு எழுதி வச்சிருக்கோம். அத பார்த்து அவ அலறுவா. அடுத்து எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத நமக்கு காட்டுவாங்க. நம்ம வெள்ளமுடிக்காரிக்கு இப்படி நடந்ததுனால இவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான டெடியும் அவன் அப்பா கூட வந்திருக்கான். நீ கவலைப்படாத, உனக்காக நாங்க வீட்டுல பாதுகாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அவனும் அவங்க அப்பாவும் கிளம்பிடுவாங்க. அவங்க அப்பா அந்த சிட்டில ஒரு மேயர் போல. இப்படி சின்ன வயசுலயே நான் விதவை ஆயிட்டேன்னு அவ ரொம்ப அழுவா. விதவையானாலும் கூட அழகான விதவையா தாண்டி இருக்குன்னு ஹீரோயினும் அந்த துக்கத்துல காமெடி பண்ணிப்பா. அப்புறம் அவளை பத்திரமா வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருவா. அங்க போனா இவ ரொம்ப பயந்து அழுதுகிட்டு இருப்பா. நீ கவலைப்படாத, என்ன நடந்தாலும் சரி, நான் உன் கூட இந்த சிட்டிலே இருக்கேன், இனிமே இந்த சிட்டியை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ஹீரோயினுவா. அடுத்து இப்போ எல்லாரும் ஒண்ணு கூடி என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்காக யாரோ ஒருத்தர் பழி வாங்குறாங்கன்றது நல்லா தெரியுது. ஆனா அது யாரு, எப்படி இந்த விஷயம் வெளியே போச்சுன்னு மாறி மாறி ஒவ்வொருத்தர கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா யாருமே இத பத்தி மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த மைலோ சொல்லுவா, நீ அன்னைக்கு ஃபிளைட்ல ஒரு பொண்ணு கூட வந்தியே, அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது சொன்னியான்னு கேட்பான். இல்ல நானா தான் போய் அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆனே, அவளுக்கு இதுக்கும் சம்பந்தமே இருக்காதுன்னு ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி அவ யாருன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா அவ ஏதோ ஒரு பிராட்காஸ்டிங் சேனல் பா. அதுல இந்த கிரிமினல் கேஸ் சைக்கோ கேஸ பத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ 1997ல இதே சிட்டில இதே மாதிரி நிறைய சீரியல் கொலையெல்லாம் நடந்திருக்கும். அத பத்தியும் போட்டிருப்பா. அப்போ நடந்த சீரியல் கொலையில கூட இதே மாதிரி ஒரு கார்டு பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். அத பார்த்ததும் இவங்களுக்கு அவ மேல ஒரு டவுட் வந்துரும். அதனால அவளை மீட் பண்ணி அவ தான் இதை செய்யறாளா இல்லையான்னு செக் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவ அந்த சிட்டில தான் அங்கங்க ரோந்து போய்கிட்டு இருப்பா. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஏதேதோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயினும் போய் அவகிட்ட மறுபடியும் பேச்சு கொடுத்து பாப்பா. சரி வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அது என்ன வீடுனா 97ல இதே மாதிரி நிறைய சீரியல் கொலை நடந்தது இல்லையா, அப்படி சீரியல் கொலை நடந்த ஒரு வீடு தான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கும். இங்க எதுக்குடா நம்மளை கூட்டிட்டு வந்தான்னு. நீ கவலைப்படாத, இந்த வீட்டு ஓனரு அந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஒருத்தி தான். ஆனா அவ சாகுறதுக்கு முன்னாடியே எப்படியோ தப்பிச்சிட்டா. அவங்க இப்ப வேற ஒரு சிட்டில இருக்காங்க, எனக்கு இன்டர்வியூ கூட கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வீட பாக்கணும் நான் வந்தேன். அவங்க எப்படி தப்பிச்சாங்க, எப்படி அந்த கொலைகாரன்ட்ட இருந்து உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடுனாங்கன்னு ரியலிஸ்டிக்கா பாக்கணும்ன்றதுக்காக வந்தேன்னு சொல்லுவா. இன்னும் இவளுக்கு பயம் அதிகமாயிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கொலையை பத்தி இவ கேட்கும் போது அந்த சைக்கோ கிட்ட இருந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு கார்டு வந்ததா அவ சொல்லுவா. அந்த கார்டுல என்ன எழுதி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோயினும் கேப்பா. அவ நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து காதுக்குள்ள ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர்னு சொல்லுவா. அவளுக்கு பக்குன்னு இருக்கும். இங்க பாரு அதை கூட காட்டுறேன்னு அந்த பிக்சர் எல்லாத்தையும் கூட நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டுவா. அதை பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். சரி நீ இங்கே இரு, நான் மேல போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். மாடியில ஏறி போய்கிட்டு இருப்பா. உடனே இவ டக்குன்னு போனை எடுத்து எங்க இருக்கேன், யாரோட இருக்கேன், என்ன நடக்குதுன்றத வாய்ஸ் மெசேஜா அனுப்பி விட்டுருவா. அப்போ முகமுடி போட்ட அந்த கருப்பு உருவமும் நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி அந்த கொக்கிய வச்சுக்கிட்டு நிக்கும். பார்த்ததும் இவ ரொம்ப பயந்துருவா. ஆனா இந்த உருவம் தான் கொலை பண்ணுதுன்னு இவங்க யாருக்கும் தெரியாது இல்லையா. நிக்கிறது டெய்லர்னு நினைச்சிருவா. இந்த காஸ்டியூம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு பயமா இருக்கு, விளையாடாத விளையாடாத கலட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. திடீர்னு பார்த்தா மாடி மேல இருந்து என்னாச்சு ஏவான்னு சொல்லி ஹீரோயின் பேரு சொல்லி அந்த டெய்லரும் கத்துவா. அப்பதான் தெரியும் நம்ம முன்னாடி நிக்கிறது ஃப்ரெண்டே கிடையாதுன்னு. அவ அரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த உருவம் கொக்கியை எடுத்துட்டு அவளை அடிக்க வந்துரும். வேகமா ஓடி ஏதேதோ பண்ணி டாக்கிள் பண்ணிக்கிட்டு இருப்பா. டெய்லர் நீ ஓடிருன்னு சொல்லி ஃப்ரெண்ட பார்த்தும் கத்துவா. அவளும் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த கருப்பு உருவம் நம்ம ஹீரோயினை போட்டு துரத்தும் அவளை கொல்றதுக்காக. டக்குன்னு ஒரு இடத்துல கத்தி கிடைக்கும், அதை எடுத்து முதுகுல ஒரு போடு போட்டுருவா. பக்கத்துல இருக்க ஒரு ரூம்குள்ள போய் கதவை பூட்டிப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் இருக்காது. வேகமா அங்க இருந்து வெளியே ஓடிடலான்னு வருவா. டெய்லர் அந்த இடத்துக்கு வந்துருவா. இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா ரெண்டு பேருக்குமே ஒண்ணும் புரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் கொலை பண்ண துரத்துறாங்கட்டும் தெரியும். எப்படியாவது கதவை திறந்து வெளியில போயிடலான்னு ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி பாப்பாங்க. ஆனா கதவை திறக்கவே முடியாது. அப்ப பார்த்தா மேல இருந்து ஒரு கூண்டு வந்து நம்ம ஹீரோயினை மட்டும் அமைக்கிறோங்க. அவ மாட்டிக்கிறவா அந்த கூண்டுக்குள்ள. டெய்லர் நீ ஓடு ஓடுன்னு கத்துனதும் அந்த டெய்லர் மட்டும் பக்கத்துல இருந்த ஒரு பழைய காலத்து லிப்ட ஏறி கயிறை புடிச்சுக்கிட்டு மேல போகலான்னு ட்ரை பண்ணுவா. அதுக்குள்ள இந்த கொலகாரன் வந்து அதையும் புடிச்சு இழுத்து அந்த டெய்லரை கொலை பண்ணவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அவ அதுக்குள்ள மேல ஏறி வேற ஒரு ரூமுக்குள்ள போயிருவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ
ஹீரோயினும் இந்த கூண்டுல இருக்க நட்டை எல்லாம் கலட்டி எப்படியாவது வெளியே வரலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுக்கு நடுவுல ஸ்டெவி வேற கதவுக்கு வெளியில நின்று கதவை போட்டு தட்டிக்கிட்டு இருப்பா. என்னால கதவை திறக்க முடியல, தெர எப்படியாவது தெரன்னு சொல்லி இவ கூண்டோட நட்டை போட்டுதான் இன்னமும் கழட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் டெய்லரும் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள போயிருவான். அந்த ரூமுக்குள்ள எக்கச்சக்கமான பொம்மை பழைய ஜாமான்லாம் கிடக்கும். தப்பிச்சிட்டோன்னு நினைக்கும் போது பார்த்தா அந்த கொலகாரன் அங்கேயும் வந்துருவான். அவ அப்படியே பயந்துட்டு என்னை விட்டுரு, நான் ஒரு ஃபேன் தான், இந்த கேஸ பத்தி ஜஸ்ட் ஒரு ஆர்வத்துல நான் விசாரிச்சுட்டேன், என்னை விட்டுருன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த கொலகாரன் விட மாட்டான். அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அவளை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அவ அதுக்குள்ள அந்த முகமுடிய கலட்டிடுவா. கலட்டினதும் முகத்தை நல்லா பாத்துருவா போல, நீயான்னு மட்டும் தான் சொல்லுவா. ஆனா அதுக்குள்ள டைட்டா பிடிச்சு நெரிச்சு கொன்னுடுவான். சோ இந்த கொலகாரன் நம்ம டைலருக்கு தெரிஞ்சவன் தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் கூண்டை விட்டு வெளியே வந்து கதவை திறந்து விட்டுவா. இவளும் ஸ்டீவியும் அங்க இருந்து ஓடலான்னு பாக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி பொத்துன்னு வந்து டெய்லரோட பாடி மேல இருந்து தொங்கி விழுவும். ரெண்டு பேரும் அலறுவாங்க. அதை பார்த்து அடுத்து அந்த இடத்துக்கு போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வரும். அவளோட பாடியையும் ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இவளுக்கு ஆறுதலா துணையா அந்த இடத்துல நிப்பாங்க. அப்போ என்ன ஆச்சு, யார் அவளை கொன்னாங்கன்னு போலீஸ் கிட்ட விசாரிச்சா இத பத்தி இப்பெல்லாம் பேச வேண்டாம், ஊரோட பேரு கெட்டு போயிரும், நாளைக்கு ஒரு பெரிய மீட்டிங்கா வச்சு இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இங்க போலீஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா போலீஸ் இப்போ டெடியோட அப்பா கையில தான் இருக்கும். அவர் சொல்றதை தான் அங்க இருக்க போலீஸ் எல்லாம் கேட்பாங்க. அவர் தான் இந்த ஊரோட பேரு கெட்டு போக கூடாதுன்றதுக்காக இந்த கொலை எல்லாத்தையுமே மூடி மறைக்க ட்ரை பண்ணிப்பாரு. அதனால இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கு ஜூலின்ற ஒருத்தரை தேடி வந்திருப்பா. அவங்க தான் 1997 நடந்த அந்த சம்பவத்துல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு அவங்கள தேடி வந்து நடக்கிற எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அவங்க இதையெல்லாம் நம்ப மாட்டாங்க. இத பாருங்க, உங்களுக்கு நடந்த மாதிரிதான் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் கருப்பு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கையில ஒரு கொக்கிய வச்சுட்டு எங்களை துரத்திட்டு இருக்கான்னு அவங்க கிட்ட எல்லாத்தையுமே எடுத்துவா. இத பாரு, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல நீங்க மட்டும் தான் தப்பிச்சதுனால உங்களால மட்டும் தான் எங்க ஹெல்ப் பண்ண முடியும் ரொம்ப கெஞ்சி கேப்பா. சரி, அப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர்ன்ற அதே கேள்விதான் அந்த ஜூலியும் கேட்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவா. அவங்களும் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்பனா அந்த ஆக்சிடென்ட் நடந்தவனை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு கேட்பாங்க. அவனோட பேரு சாம் கூப்பர். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அவன் செத்து போயிருப்பான். அவன் ஒரு அனாதை, அவனுக்குன்னு யாரும் கிடையாது. அவனோட அபார்ட்மெண்ட் அட்ரஸ் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சது. அதை தவிர அவனை பத்தி எதுவுமே கிடைக்கல. அவனுக்கு எந்த ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டும் கிடையாது. அவனுக்குன்னு யாருமே இல்லாதப்போ யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு இவ யோசிச்சுட்டு குழம்பிட்டு இருப்பா. யாரு ஒருத்தர் நிச்சயமா இருக்காங்க, அவங்கதான் அவனுக்கு பதிலா இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த கில்லர் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கில்லரை நீங்க கண்டுபிடிக்கணும். அது மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் ஜூலியும் சொல்லி அனுப்புவாங்க. உடனே இவளும் அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சவுத் போர்ட் சிட்டில ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அது டெடியோட அப்பா தலைமையில தான் நடக்கும். அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இந்த சிட்டில என்ன நடக்குது, எல்லார் கண் முன்னாடியும் இப்படி ஒரு பொண்ணு மாடியில இருந்து தொங்கிட்டு இருக்கு, என்னதான் நடக்குது, இந்த சிட்டி சேஃப் இல்லையான ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டெடியோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அந்த பொண்ணு கொலை பண்ணப்படலையா, சூசைட் பண்ணிக்கிருச்சான். அது கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்ததா, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்ததுன்னு டெய்லரை பத்தி அவர் வாட்டுக்கு அடிச்சு விடுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். அவளும் இல்லவே இல்ல, அவ சாகுறதுக்கு முன்னாடி அதே வீட்டுல என்ன கூட ஒருத்தன் கொலை பண்றதுக்கு துரத்துனா, நான் என்ன அப்ப பொய்யா சொல்றேன்னு எல்லார் முன்னாடியும் கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா டெடியோட அப்பா இத ஒரு சூசைட் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோயின் சொல்றத கூட பொய்ன்னு சொல்லிடுவாரு. நம்ம பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகும். அப்ப அங்க ஒரு கேரக்டர் வருவாருங்க, கோமா வந்த மனுஷன். எப்பவுமே இந்த சிட்டில இப்படிதான், எதுக்குமே நியாயம் கிடைக்காது. 97 எங்களுக்கு நடந்தப்ப கூட அதுக்கான சரியான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படல, நாங்களாதான் எங்களை காப்பாத்திக்கிட்டோம், இப்பவும் அதையே தான் பண்றீங்கன்னு டெடியோட அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஸ்டீவி இருக்கா இல்லையா, அவரோட பாஸ். அவரும் 97ல நடந்த அந்த கொலைகள்ல தப்பிச்ச ஒரு மனுஷன் தான். அது இப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த மீட்டிங்ல இவங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. அதனால இப்போ அந்த பாஸ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாங்க. அவரோட பேர் வந்து ரே. அவரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாரு. முதல்ல அந்த கார் யாரோடது, அவன் யாரு, அவனுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியும்னு சொல்லுவாரு. அப்போ அந்த இடத்துல டெடி ஒரு விஷயத்த சொல்லுவான். ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு சாம் கூப்பர் அந்த காரை திருடி தான் வீட்டு வந்தான்னு. அப்போ அந்த கார் யாரோடதுன்னு கண்டுபிடிங்கன்னு அந்த ரேவும் சொல்லுவாரு. உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின், மைலோ, ஸ்டீவின்னு எல்லாரும் போவாங்க பக்கம். இன்னொரு பக்கம் வெள்ளமுடிக்காரியும் இந்த டெடியும் அந்த ஊர்ல இருக்க கல்லறை தோட்டத்துக்கு வைப்பாங்க, அதாவது சுடுகாட்டுக்கு. இங்க வந்து அந்த சாம் கூப்பரோட கல்லறை இருக்கும் இல்லையா, அதுல ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்க வந்துப்பாங்க. அப்போ 97ல இறந்து போனவங்களோட கல்லறை எல்லாமே இருக்கும். அதை எல்லாத்தையுமே இவங்க பார்த்து ரொம்பவே பாவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா சாம் கூப்பரோட அந்த கல்லறையில யாரோ ஃப்ரெஷ்ஷான ஃபிளவர்ஸ வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்பனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ அவன் கல்லறைக்கு வந்துட்டு போயிருக்காங்கன்னு அதை செக் பண்றதுக்காக அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட இங்க உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைக்குமா பார்க்க முடியுமான்னு
முடியுமான்னு கேட்பாங்க. அவரும் போய் செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போவாரு. இவங்களும் வெளியில வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆகி உடைஞ்சு போன கார் எல்லாம் ஒரு கராஜுக்கு வரும் இல்லையா, அங்க போய் அந்த காரை பத்தி விசாரிச்சுப்பா. ஆனா இவங்களுக்கு கார் நம்பர் தெரியாது. சரி நம்பர் தான் தெரியல, மாடலாவது சொல்லுங்க, அதை வச்சாவது தேடி பாக்குறேன்னு அவர் சொல்லுவாரு. சோ ஆக்சிடென்ட் ஆன டேட்டையும் அந்த காரோட மாடலையும் சொல்லி அந்த கார் யாரோட பேர்ல இருந்ததை கேட்பாங்க. அப்பதான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாருங்க. அந்த காரு சவுத் போர்ட்டை சேர்ந்த சர்ச்சோட ஃபாதர் பேர்ல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா, அந்த மீட்டிங்க்கு அந்த பாஸ்டரும் கூட வந்திருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க போனா இல்லையா நம்ம வாட்ச்மேன், அவன் அதை செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த கொலகாரன் அங்கேயும் வந்து அந்த கொக்கிய வச்சு அவனோட கழுத்துல ஒரே போடு, ரத்தம் செதறி போய் அவன் அந்த இடத்துல செத்தே போயிடுவான். இன்னொரு பக்கம் பார்த்தா வெள்ளமுடிக்காரியும் டெடியும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா இருட்ட வேற செஞ்சிரும், அந்த இடத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால நான் உள்ள போய் அவரை பாத்துட்டு வரேன்னு டெடியும் வெள்ளமுடிக்காரிய தனியா விட்டுட்டு போய் செக் பண்ண போவான். பார்த்தா அந்த இடத்துல யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரியே தெரியும் அவளுக்கு. டக்குன்னு திரும்பி பாப்பா, அந்த கொலகாரன் தான் அவளையும் கொல்றதுக்காக துரத்திக்கிட்டே இருப்பான் அந்த கொக்கிய வச்சு. இவ வேகமா ஓடுவா. ரொம்ப தூரம் ஓடுனதுக்கு அப்புறமா தனியா ஒரு ரூம் இருக்கும், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவா. அந்த கில்லர் அதுக்குள்ளயும் வந்துருவான். அவ பயந்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்ப மெதுவா வந்து அவ ஒளிஞ்சிருக்க இடத்துலயே நச்சுன்னு ஒரு போடு, அவளை அப்படியே புடிச்சு இழுத்து மண்டையில 2 போடு போட்டுருவான். அவ அப்படியே மயங்கிருவா. அப்படியே அந்த கொக்கிய வச்சு அவ மூஞ்சிலே அடிக்க போற அந்த சமயத்துல டெடி வேகமா வந்து அவனை தள்ளி விட்டுருவான். நம்ம வெள்ளமுடிக்காரி தப்பிச்சிட்டா. இங்க நடந்த கலவரத்துல அந்த கொலகாரனும் ஓடி போயிடுவான் அங்கிருந்து. ஆனா அவளுக்கு தலையில சம்மாடி போட்டு அப்படியே மயங்கியே கிடப்பா. டெடி தான் அவளை பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு கூட கூட்டிட்டு போய் தங்க வச்சிருப்பான். எல்லாரும் தனித்தனியா வீட்டுல இருக்கிறது அன்சேஃபா இருக்கிறதுனால எல்லாருமே ஒரே இடத்துல ஹோட்டல்ல தான் தங்கி இருப்பாங்க. இப்போ அந்த காரு அந்த சிட்டியை சேர்ந்த சர்ச் பாஸ்டரோடதுன்னு தெரிஞ்சிட்டு இல்லையா, ஒருவேளை அவருக்கும் இந்த சாம் கூப்பருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, இல்ல உண்மையாவே அவன் அந்த பாஸ்டரோட காரை திருடிட்டு தான் போயிருப்பானான்னு அவரை பார்த்து விசாரிக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்ததா போய் எல்லாரும் அவங்க ரூம்ல தூங்கிடுவாங்க. வெள்ளமுடிக்காரியும் இந்த டெடியும் ஒரே ரூம்ல தான் இருப்பாங்க. அதே போல நம்ம ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட ஒரே ரூமுக்கு போயிருவாங்க. ஸ்டீவியும் இன்னொரு ரூமுக்கு போயிருவா. அப்ப பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா மைலோ, அவன் போன் சார்ஜரை கார்லயே விட்டுப்பான். அதை எடுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வெளியில நிக்கிற தன்னோட காருக்கு வந்து சார்ஜரை எல்லாத்தையுமே எடுத்துட்டு மறுபடியும் ஹோட்டலுக்குள்ள போவான். பார்த்தா எல்லா கதவுமே மூடி இருக்கும். என்ன இது கதவெல்லாம் மூடி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு அந்த ஹோட்டலோட பின்பக்கம் போய் அதோட விண்டோ வழியா அவளை கூப்பிடலாம்னு நினைப்பான். ஏன்னா இவனோட போனு கூட கிட்டத்தட்ட சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அப்படி அவன் போய் அந்த விண்டோ கிட்ட நிக்கும் போது பார்த்தா கரெக்டா அந்த கொலகாரன் அங்க வந்து அவனோட கழுத்துல கயிறை போட்டு இறுக்கிடுவான். அவன் கத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்ப்பான். அவனால கடைசி வரைக்கும் முடியாதுங்க. அப்படியே இறுக்கி அவனை அந்த இடத்துல கொன்றுவான் அந்த கொலகாரன். அப்படியே அவனோட டெட் பாடிய அவனோட கார்லயே தூக்கி போட்டுட்டு போயிருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் என்னடா இவனை ஆளோ காணாமன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் போட்டு பாப்பா, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்கு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை எல்லாத்தையும் மீட் பண்றேன்னு கொலகாரன் தான் அவனோட போன்ல இருந்து இவளுக்கு மெசேஜ் போட்டுருவான். இவங்களும் இதை சாதாரணமா எடுத்துப்பாங்க. அவன் செத்து போனதே பாவம் இவங்களுக்கு தெரியாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினும் வெள்ளமுடிக்காரியும் ஃபாதரை பாக்குறதுக்காக சர்ச்சுக்கு போவாங்க. அங்க பார்த்தா அவர் இருக்க மாட்டாரு. அவரோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு மட்டும் தான் இருப்பா. அப்ப உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நடக்கிறதெல்லாம் கேட்க கொஞ்சம் வேதனையா தான் இருக்குன்னு அவளும் வருத்தமா பேசிக்கிட்டு இருப்பா. அதனாலதான் ஃபாதரை பார்த்து கொஞ்சம் பிரேயர் எல்லாம் பண்றதுக்காக வந்தோன்னு இவளுங்களும் அடிச்சு விட்டுருப்பாளுங்க. ஆனா அவர் இங்க இல்லன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா. சரி பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு வெள்ளமுடிக்காரி நைசா அந்த பாஸ்டரோட ரூமுக்குள்ள போயிருவாங்க. அங்க போய் இந்த சாம் கூப்பரை பத்தி ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னு தேடி பார்த்துட்டு இருப்பா. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு அந்த பாஸ்டரும் வந்துருவாரு. அவர்கிட்ட இவ பேச்சு கொடுத்து சமாளிச்சுக்கிட்டே இருப்பா. ஏன்னா எங்க அந்த ஃப்ரெண்டு மாட்டிக்குவாளோன்னுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம வெள்ளமுடிக்காரியும் ஒரு டைரிய கண்டுபிடுவா. அதுல நிறைய எழுதி வச்சிருப்பாரு அந்த பாஸ்டர். ஆனா அதுல ஒரு பக்கத்துல சாம் கூப்பரோட இவர் எடுத்துக்கிட்ட போட்டோ, அவனை பத்தின கார் ஆக்சிடென்ட் பேப்பர் கட்டிங் இருக்கும் இல்லையா, அதையும் ஒட்டி வச்சிருப்பாரு. அவனுக்கு ரெக்கையெல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாரு ஏஞ்சல் மாதிரி. இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இவரோட கார் அவன் திருடிட்டு போனதா சொன்னது கண்டிப்பா பொய்யா தானே இருக்க முடியும். இதை இவ கண்டுபிடிச்சிடறா. இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க அந்த பாஸ்டருக்கு இவங்க மேல டவுட் வந்துரும். அதனால ரூமுக்கு போய் ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க போவாரு. ஆனா அவரோட டைரி அங்க அப்படியே திறந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்து அவருக்கு ஒரே ஷாக்கு. இந்த வெள்ளமுடிக்காரியும் அங்க இருக்க ஒரு பீரோல தான் ஒளிஞ்சிருப்பா. யாரோ வந்து இங்க இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு அவர் அந்த இடத்தையே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கையில கொடுத்து மரணம் எப்பவுமே இயற்கையா நடக்கிற ஒண்ணுதான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. வெள்ளமுடிக்காரி எப்படியோ தப்பிச்சிட்டா. இப்ப 2 பேரும் அடுத்ததா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. பாஸ்டருக்கும் அந்த சாம் கூப்பருக்கும் தான் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, கண்டிப்பா அவர் தான் இதை எல்லாத்தையும் பண்றாரு. போலீஸும் இதையெல்லாம் கேட்டுட்டு முதல்ல டெடியோட அப்பாவுக்கு தான் போன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி
பாஸ்டர் பத்தி இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு. டெடியோட அப்பாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அந்த சவுத் போர்ட்ன்ற டவுன்ல இவருக்கு நிறைய டூரிஸ்ட் கப்பல் இருக்கும். இவரோட பிசினஸே அங்க வர டூரிஸ்ட வச்சுதான் நடந்துக்கும். இங்க இந்த மாதிரி கொலை நடக்குது, எக்கச்சக்க பிரச்சனை போகுதுன்னு தெரிஞ்சா யாருமே இங்க வர மாட்டாங்கன்றதுக்காக தான் இதை எல்லாத்தையுமே அப்படியே மொத்தமா மூடி அமுக்கணும்னு நினைப்பாரு மனுஷன். அவங்க ரெண்டு பேரையும் அங்கேயே நைட்டு ஃபுல்லா அடைச்சு போட்டுன்னு சொல்லிடுவாரு. இங்க பார்த்தா ஸ்டிவியும் உங்களுக்கு கால் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பா. அவங்க போனை எடுக்கவே மாட்டாங்க. அப்போ ஹீரோயினும் வெள்ளமுடிக்காரையும் போனை கார்லயே வச்சுட்டு வந்துட்டோம்ல, நம்ம போய் எடுத்துட்டு வரலாமான்னு கிளம்புவாங்க. பார்த்தா அந்த போலீஸ்காரை இவங்களை அந்த ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடுவான். கையில போனும் இருக்காது. இவங்க போன் எடுக்காதனால ஸ்டிவி ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருப்பா. அப்போ அவளோட பாஸ் ரே இருக்காருல்ல, அவர் தான் அவளுக்கு தைரியம் எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துவாரு. ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத, ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் உள்ளே தான் அடைஞ்சு கிடப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். அதே நைட்ல நம்ம டெடி இருக்கான் இல்லையா, அவன் வீட்டு பக்கத்துல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பான். பக்கத்திலேயே ஷிப்புக்கு போறதுக்காக ஒரு எமர்ஜென்சி டோர் கூட இருக்கும். அதை ஓபன் பண்றதுக்காக அதுக்குள்ள என்ட்ராவான். அங்க ஏற்கனவே ஷோவுக்காக ஒரு பொம்மை வச்சிருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த பொம்மைக்குள்ள இருந்து அந்த கொலகாரன் அவனை முதுகுலே ஒரே சுருகா சொருகிடுவான். அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ரெண்டு பேருக்கும் செம்ம சண்டை நடக்கும். அவனை அடிச்சு போட்டுட்டு ஒரு வழியா வீட்டோட படிக்கட்டுக்கு வந்துருவான். ஆனா இவனுக்கு நிறைய இடத்துல காயம் பட்டிருக்கும், ரத்தம் எக்கச்சக்கமா போயிருக்கும். அதோட தட்டு தடுமாறி ஒவ்வொரு படியா ஏறி வீட்டோட வாசலுக்கு வந்துருவான். ஆனா கொலகாரன் விடாம நம்ம டெடிய துரத்திக்கிட்டே வருவான். ஆனா உள்ள அப்பா இதெல்லாம் தெரியாம பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. அம்மா மேல போன் பேசிட்டு இருப்பாங்க. டெடியோட கண்ணுக்கு அம்மா தெரிவாங்க. அம்மா அம்மா ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பான். அவங்க ஆர்வத்துல போன் பேசிட்டு இருந்ததுனால கீழே நடக்கிறது எதையுமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து கில்லர் வந்து டெடியோட காலை புடிச்சு இழுத்து அந்த கொக்கிய வச்சு சொருகு சொருகுன்னு சொருகிடுவான். அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வருவாருங்க. மகனோட இந்த கதியை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து அவனை தாங்கி பிடிச்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருப்பாரு. அப்ப பின்னாடி வந்த அந்த கில்லர் டெடியோட அப்பா கழுத்து அந்த கொக்கிய ஒரே சொருகு. கொக்கி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போய் வந்துரும். அப்பா பையனு ரெண்டு பேரையுமே கொண்டுடுவான். அடுத்த மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே பதட்டமா இருக்கும். நம்ம கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் என்னாச்சு, ஏன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இப்படி இருக்குன்னு குழம்பி போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு போலீஸ்காரர் வந்து உங்க ரெண்டு பேரையுமே ரிலீஸ் பண்ணிட்டோம், நீங்க போகலான்னு சொல்லியிருப்பாரு. வேக வேகமா இவங்க கார் எடுத்துக்கிட்டு போனா அங்க இவங்க பாக்குற காட்சி ரொம்ப கோரமா இருக்கும். டெடியையும் அவங்க அப்பாவையும் கொலகாரன் மோசமா கொலை பண்ணி தலைகீழ தொங்க விட்டுருப்பான் வீட்டு வாசல் முன்னாடியே. அதை பார்த்து வெள்ளமுடிக்காரி ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பா. ஹீரோயினும் ஸ்டெவியும் தான் அவளை அப்படியே கைத்தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. அப்போ இந்த பாஸ் ரே இருக்காரு இல்லையா, அவர் வந்து இதுக்கு மேல இந்த சிட்டில நீங்க இருக்கவே கூடாது, இதுக்கு மேல இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்தா போயிரும், அதனால போட் எடுத்துக்கிட்டு இப்பவே கிளம்புங்க, இனிமே இந்த சிட்டிக்கு நீங்க வரவே வேணான்னு சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லி மைலோவை விட்டுட்டு போக முடியாதுல. ஆனா அவன் செத்து போனது இவங்களுக்கு யாருக்குமே இன்னும் தெரியல. அவனுக்கு கால் பண்ணலான்னு அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஓரமா அவனோட கார் நிக்கும். அங்க போய் காரை திறந்து பார்த்தா அவன் செத்து கிடப்பான் போனமா. கில்லர் அவனோட கார்ல தான் வந்திருக்கான் போல இங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப கதறி அழுவாங்க. அவளால அதை தாங்கவே முடியாது. ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருப்பா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தான் அவளை சமாதானப்படுத்தி போட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. கடைசியா அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பான். அதை மட்டும் கலட்டிட்டு வந்துருவா அவனோட ஞாபகமா. ரொம்ப அழுதுட்டே போவா போட்டுக்கு. இப்ப 3 பேருமே போட்ல ஏறிடுவாங்க. இப்ப பொண்ணுங்க 3 பேரும் மட்டும் தான் இங்க இருந்து தப்பிச்சு வேற ஒரு சிட்டிக்கு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சிட்டில இருக்க பெரிய புலி செத்து போனதுனால போலீஸ் எல்லாருமே அந்த சர்ச்சை ரவுண்ட் அப் பண்ணிருவாங்க. அங்க இருக்க பாஸ்டர் அரெஸ்ட் பண்றதுக்காக போவாங்க. அந்த பாஸ்டர் பிரேயர் பண்ற அதே போஸ்ட்ல உட்கார்ந்துருப்பாரு. கையை கீழே போடுங்க இல்லைன்னா சுற்றுவோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கிட்ட போய் பார்த்தா மனுஷனோட கண்ணெல்லாம் நூண்டி நெஞ்சிலேயே இனத்தையோ வச்சு ரொம்ப கோரமா அவரை அப்படியே கொன்னு உட்கார வச்சிருப்பான் கில்லர். அப்ப இந்த பாஸ்டரும் கில்லர் கிடையாது. இந்த சீனை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது யார் தாண்டா கொலை பண்றீங்கன்னு இருந்துச்சு. அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம கேர்ள்ஸ் எல்லாருமே போட்ல போயிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை கையில வச்சு ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பா. வெள்ளமுடிக்காரியும் பக்கத்துல உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருப்பா. நடக்கிறது எல்லாமே ரொம்ப பேடா தான் இருக்கு, என்னாலும் இதெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு போட்டு நின்று போயிடுவோம். என்னாச்சு, ஏன் போட்டு நிக்குதுன்னு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டேனிகா இருக்கால அந்த வெள்ளமுடிக்காரி, அவ எந்திரிச்சு உள்ள போய் ஸ்டெவிய தேடிக்கிட்டு இருப்பா. அப்ப இன்னொரு பக்கம் போலீஸ் எல்லாமே சர்ச்சில் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு போலீஸ்காரரு ஹையர் அபிஷியலை கூப்பிட்டு அங்க ஒட்டி இருந்த ஒரு குரூப் போட்டோவை காட்டுவாரு. இவன் தான் சார் சாம் கூப்பர்னு ஒருத்தனை க்ளோஸ் அப்ல நமக்கு காட்டுவாங்க. அவன் தான் முதல்ல அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போனவன். பார்த்தா அவனுக்கு பக்கத்துல அவன் தோல் மேல கை போட்டு நம்ம ஸ்டெவி நின்னுக்கிட்டு இருப்பா. இவதான் இவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவ போல. இவ்வளவு நாள் இவங்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தது இவளத்தான். இவதான் அந்த ஆக்சுவல் கில்லர் போல. இது தெரியாம இவளையே கூட வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தாங்கல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப அவ கூட மட்டும்தான் போட்லயும் போயிட்டு இருக்காங்க. அவ தான் போட்டையே ஓட்டிட்டு வந்திருப்பா. இப்ப போட்டும் நின்னு போய் கிடக்கு நடுக்கடல்ல. அப்போ வெள்ளமுடிக்காரியை அட்டாக் பண்றதுக்கு அந்த கொலகாரி வரா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்து, நீ யாரு, உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துவா. டக்குன்னு அவ மாஸ்க கலட்டி
கட்டிடுவா. இவங்க 2 பேருக்கும் செம்ம ஷாக்கா இருக்கும். ஏய் ஸ்டெவி, நீயா? பைத்தியக்கார சைக்கோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தான் இவ்வளவு நாள் எல்லாரையும் கொண்டுட்டு இருந்தியான்னு ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருப்பாளுங்க. அவ கெக்கப்புக்கன்னு சிரிப்பா. ஆமா, நான் தான் உங்க கூடவே இருந்து உங்களை எல்லாம் சுத்தல விட்டு உங்க பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்கடி இப்படி பண்ணேன்னு கேட்டா அப்பதான் அவ மொத்த உண்மையும் சொல்லுவாங்க. இந்த ஸ்டெவி நல்லா தான் படிச்சுட்டு இருப்பா ஸ்கூல்ல எல்லாம். அப்போ திடீர்னு அவங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை வந்து குடும்பம் முழுசா சதஞ்சு போயிடுச்சு. அப்பாவும் ஓடி போயிட்டாரு. அடுத்து மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருந்திருப்பா. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருப்பா. அப்போதான் சாம மீட் பண்ணிருப்பா. அந்த சாம் கூப்பர்ன்றவன. 2 பேருக்கும் நடுவுல லவ் ஆயிருக்கும். வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷமா போயிட்டு இருந்திருக்கும். இப்படி எல்லாமே சந்தோஷமா போகும்போதுதான் அன்னைக்கு நைட் அந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கும். ஆனா இவங்க எல்லாம் கேட்பாங்க, நீயும் எங்க கூட தானே நீ இருந்தேன்னு. அப்ப அது இருந்தது உன் பாய் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியாதா? ஏன் நீ அப்பவே சொல்லலன்னு கேட்பாங்க. லாஜிக்கான கேள்விதானே. ஆனா அந்த காருக்குள்ள இருந்தது சாம் கூப்பர் தான்னு அப்போ இந்த ஸ்டெவிக்கு தெரியாது. ஏன்னா அவன் முகம் எல்லாம் ரத்தமா இருந்திருக்கும். இவ முகத்தை ஒழுங்கா கூட பாத்துருக்க மாட்டா இல்லையா? மறுநாள் பாடியை கிளீன் பண்ணி அடையாளம் காட்டும் போது மட்டும்தான் அது தன்னோட காதலன்னே அவளுக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது கூட பாவம் இவ எப்படியாவது கீழே போய் அவனை காப்பாத்தலான்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா இந்த வெள்ள முடிக்காரி தானே காரை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருவா. அதனாலதான் இவளுக்கு ரொம்ப டென்ஷனா போயிடும். ஸ்டெவியும் நம்ம ஹீரோயினும் கூட வெள்ள முடிக்காரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வண்டியை கொண்டு போறா. அங்க போய் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்ததும் எப்படியாவது ஆக்சிடென்ட் ஆனவனை காப்பாத்திடுவாங்கன்னு தான் நினைச்சுப்பாங்க. ஆனா இந்த வெள்ள முடி டானிக்கா வீட்டை பக்கம் காரை விட்டுருவா. இதை எல்லாத்தையும் நினைச்சுதான் நம்ம ஸ்டெவி இப்ப கொலகாரியா மாறிட்டா. இதை எல்லாத்தையும் அவளே தன்னோட வாயால சொல்லுவா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு சாம் கூப்பர் இவளை பிக்கப் பண்றதுக்காக தான் இவளை தேடி அந்த மலைக்கு வந்தானாமா. அந்த பாஸ்டரோட கார் எடுத்துக்கிட்டு அந்த பாஸ்டரோட காரை திருடிக்கிட்டுலாம் அவன் வரல. அவன் சொல்ல போனா அந்த பாஸ்டரோட ஃப்ரெண்டு டெடியோட அப்பா தான் அந்த பாஸ்டருக்கு காசெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பொய் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் கம்ப்ளைண்ட்ல அவன் காரை திருடிட்டு வந்துட்டான்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கும். அதனாலதான் இந்த ஸ்டெவி அந்த பாஸ்டரையும் போட்டு தள்ளிட்டா. என்னோட லவ்வரை இழந்து நான் அனுபவிக்கிற வேலையை நீங்களும் அனுபவிக்கிறதுக்காக தான் உங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணேன். இதை எல்லாத்தையும் சொல்லி இன்னும் உங்களை வருத்தப்பட வச்சு உங்களையும் இப்ப கொல்ல போறேன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வெறி பிடிச்சு தாக்க ஆரம்பிச்சுவா. அவ இவங்களை கொல்றதுக்காக வச்சிருக்கா இல்லையா அந்த கீ, அதை புடுங்கிட்டு கடல்ல தூக்கி போடுறதுக்காக இந்த வெள்ள முடிக்காரியும் வேகமா ஓடிக்கிட்டு இருப்பா. அவளை துரத்துக்கிட்டே இந்த ஸ்டெவியும் ஓடுவா. இன்னொரு பக்கம் இவளோட பாஸ் ஆன அந்த ரேவும் இன்னொரு போட்ல இவங்களை ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருப்பாரு வேகமா. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள ஒரு கண்ணை கண்டுபிடிச்சிட்டு வேகமா அவகிட்ட ஓடி வந்து என் ஃப்ரெண்டை விட்டுடி இல்லைன்னா நான் உன்னை சுற்றுவேன்னு சொல்லிட்டு இருப்பா. அதே நேரத்துல அந்த ரேவும் வந்து துப்பாக்கியோட நின்னுகிட்டு இருப்பாரு ஸ்டெவி முன்னாடி. இத பாரு, நீ தான் கொலை பண்ணேன்னு போலீஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவளை கொன்னுடாத விட்டுருன்னு துப்பாக்கிய வச்சு மிரட்டிட்டு இருப்பாரு. 2 பேரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவ யோசிச்சுட்டே இருப்பா விடுவோமா வேண்டாமனு வெள்ள முடிக்காரிய. இந்த கேப்ல அவ என்ன பண்ணுவா, மண்டையால பின்னாடியே ஓங்கி இந்த ஸ்டெவிய ஒரே போடா போட்டுருவா. இதுல கடுப்பான அவ அந்த கொக்கிய வச்சு முதுகுலே குத்திருவா. அப்படி அவளை தூக்கி கீழையும் போட்டுருவா கடலுக்குள்ள. 2 பேரும் செம்ம ஷாக் ஆவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை கொண்டுட்டு போறான்னு ரேவும் அவளை சுட்டுருவாரு. அவளும் அப்படியே கடலுக்குள்ள விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் 2 பேரோட சாவையும் நேர்ல பார்த்து ரொம்ப கத்தி அழுதுகிட்டு இருப்பா. எனக்கு வேற வழி தெரியல, அதான் நான் அவளை சுட்டுட்டேன்னு பாசும் நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. எல்லாமே முடிஞ்சது, வா நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லி அந்த போட்ல அவளை கரைக்கும் கூட்டிட்டு வருவாரு. வர வழியில நடந்தது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் போன் பண்ணி ஜூலி கிட்ட சொல்லுவா. ஏன்னா இப்போதைக்கு அவளுக்கு விஷயத்த ஷேர் பண்ண இருக்கிற ஒரே ஆளு இந்த ஜூலியும் இந்த பாஸ் ரே மட்டும்தான். ஏன்னா அவளை சுத்தி இருந்த எல்லாருமே இப்ப செத்து போயிட்டாங்க. அந்த நியூஸ் அப்படியே பரவ ஆரம்பிச்சிருக்கும். ஸ்டெவி தான் இதை எல்லாத்தையும் பண்ணான்றது. அதையே தான் நம்ம ஹீரோயினும் அந்த ஜூலி கிட்ட சொல்லியிருப்பா போன்ல. ஆனா அவ மட்டும் தனியா எப்படி இதெல்லாம் பண்ணான்னு எனக்கு புரியலன்னு அவ சொல்லுவா. உடனே அந்த ஜூலி போனை வச்சுட்டு அந்த நியூஸ் போய் லேப்டாப்ல செக் பண்ணி பாப்பா. அதுல ஸ்டெவியோட போட்டோ, இந்த பாஸோட போட்டோ, வேலை செய்யற இடம்னு எல்லாமே வந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் பார்த்ததும் அந்த அம்மாவோட முகம் மாறிடுங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். முதல்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டான டைலர்னு ஒரு பொண்ணை ஒரு வீட்டுல வச்சு அந்த கொலகாரி கொல்லுவா இல்லையா, அப்போ நம்ம ஸ்டெவி கதவுக்கு வெளியில தான் நின்னுட்டு இருப்பா. கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. கதவை தட்டிக்கிட்டே இருப்பா. ஆனா அப்போ டெய்லரை யாரோ மாடியில கொன்றுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு கில்லர் இல்லாம 2 கில்லர் இருந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸ்டெவி இதை தனியா பண்ணல, யாரோ ஒருத்தவங்க அவளுக்கு சப்போர்ட்டிவா எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. இந்த டவுட் இந்த படத்தை பார்த்துட்டு இருக்க நம்ம எல்லாருக்குமே இந்த இடத்துல நிச்சயமா வரத்தான். எனக்கு வந்தது, உங்கள எத்தனை பேருக்கு இதே டவுட் வந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த கதைக்கு போனா அந்த போட்ல அந்த பாஸ் ரே கூட தான் நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருப்பா. நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பா. உனக்கு ஒரு கிளீனான ஷர்ட் தரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் தன்னோட ஷர்ட்டை எல்லாம் கழட்டிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா அவரோட முதுகுல ஒரு கத்தியால கீச்சின கோடு இருக்கும். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடும். ஏன்னா அப்போ அந்த கொலகாரனோட நடந்த சண்டையில இவ தான் கத்தியால தாக்கி இருப்பா. அப்போ ஸ்டெவி மட்டும் இதை தனியா பண்ணல, இந்த ஆளும் இதுக்கு தொணதான்னு புரிஞ்சுக்கிட்டு நைஸா அங்க இருந்து நவண்டு போகலான்னு பாப்பா. ஆனா கதவு பூட்டி இருக்கும், திறக்கவே முடியாத அவளால. பின்னாடி திரும்புறா, எங்க போற, இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு,
இருக்கு. சொல்ல போனா ஸ்டெவி வந்து உன்னை கொல்ல வேணான்னு சொன்னான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு நடந்த ஆக்சிடென்ட் அப்போ நீ ஒருத்தி மட்டும் தான் நியாயமா இருந்தியா கடைசி வரைக்கும். அதனாலதான் நானும் கூட இவளை ஃபர்ஸ்ட் இருந்து ஹீரோயினே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ தான் கடைசி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போவோம், இல்லனா அவனை போய் காப்பாத்துவோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. வெள்ளமுடிக்காரி இப்படி பண்றது இவளுக்கு கடைசி வரைக்கும் பிடிச்சிருக்காது. அதனால அவ உன்னை கொல்ல வேணான்னு சொன்னா. நானும் கொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நானும் ஒரு கில்லர்னு நீ கண்டுபிடிச்சல, அதனால உன்னை விட முடியாது, கொல்ல போறேன்னு சொல்லுவான். இவ ரொம்ப பயந்து தயவு செஞ்சு என்ன கொன்றாதுன்னு அழுதுகிட்டு இருப்பா. ஆனா அவன் விடாம ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து குத்தி கொல்லணும்னு நினைச்சு துரத்திக்கிட்டே இருப்பான் அந்த போட்டு முழுக்க. இவளும் ஓடிக்கிட்டே இருப்பா. ரெண்டு பேருக்கும் செம்ம சண்டை நடக்கும். ஒரு லெவலுக்கு மேல கண்ணாடியை உடைச்சு வெளியே குதிக்கலான்னு போவா. ஆனா அவன் காலை பிடிச்சு தரன்னு உள்ள இழுத்துட்டு வந்து கத்தியால குத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவ டக்குன்னு பிடிச்சிருவா. டேக்கிள் பண்ணி இவளும் அந்த கத்தியை வாங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பா. ஆனா அவளால முடியாது. இன்னொரு பக்கம் ஜூலி வேற கார் எடுத்துட்டு அந்த சிட்டிக்கே வந்துருவா. கரெக்டா அந்த ஷிப்புக்குள்ளேயும் வந்து நம்ம ஹீரோயின் பெயரை சொல்லி நீ எங்க இருக்குன்னு கேட்டுட்டே இருப்பா. இவன் மெதுவா நடந்து வந்துட்டு இருப்பா பின்னாடி இருந்து. ஒருவேளை இவ தான் அவனை கொன்னுட்டாலும் நினைச்சிட்டு இருந்தா இவ முதுகுல தான் கத்தி சொருகி இருக்கும். அவன் பின்னாடி வருவான். பரவாயில்லையே, நீ ஒருவேளை இந்த சிட்டிக்கு கடைசி வரையும் வரமாட்டேன்னு நினைச்சேன், இப்போ வந்துட்டியேன்னு சொல்லி அந்த ரேவும் பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா 97 இதே மாதிரி நடந்த தொடர் கொலைகள்ல இவங்க 2 பேரும் தான் தப்பிச்சிருப்பாங்க. பிற்காலத்துல 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸும் கூட பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருக்க சீசன்ஸ்ல வரும் போல. ஆனா அதை பத்தி எல்லாம் இங்க தெளிவா எதுவும் சொல்லல. எதுக்காக நீ இப்படிலாம் பண்றேன்னு சொல்லி ஜூலியும் கேட்டுட்டு இருப்பான் அந்த ரேட்ட. ஆமா, வேற என்ன பண்ண சொல்ற? நமக்கு நடந்ததை யாராவது ஞாபகம் வச்சிருக்காங்களா? யாருக்கும் ஞாபகம் இல்ல. நமக்கு நடந்தது எல்லாத்தையும் மூடி மறைக்க தான் இந்த கவர்மெண்ட் பாக்குது. அதனாலதான் இதை எல்லாத்தையும் பண்ணேன். அதுக்காக மட்டும் இல்ல, அந்த ஸ்டெவி ஃப்ரெண்ட்ஸை ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டா. அதனால அவளுக்கு துணையா எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லுவான். இப்போ இவன் தான் கில்லர்னு இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சதுனால ஜூலியையும் கொல்ல வருவான் அந்த கொக்கிய வச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கர சத்தம் கேட்கும். பின்னாடி இருந்து இவன் ஒரு அம்பை யூஸ் பண்ணுவான் இல்லையா, வெள்ளமுடிக்காரியோட புருஷனை கொல்றதுக்கு. அதாலேயே நம்ம ஹீரோயின் இவனோட வயித்துல பொழிச்சுன்னு ஒரு போடு போட்டுருவா. அவன் அந்த இடத்துலயே சுருண்டு விழுந்து செத்துருவான். இப்போ நம்ம ஹீரோயினும் உயிர் பொழைச்சிட்டா, ஜூலியும் காப்பாத்தப்பட்டுட்டா. இன்னொரு பக்கம் பார்த்தா சவுத் போர்ட்டோட கடற்கரையில நம்ம வெள்ளமுடிக்காரியோட பாடி கதற ஒதுங்கி இருக்கும். பாவம் செத்துட்டாலேன்னு பார்த்தோம்னா உயிரோட தாங்க இருப்பா. அவளையும் வந்து ஒருத்தி காப்பாத்திட்டா. இவங்க 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில போயிட்டு இருப்பாங்க. அப்படியே பீச் ஓரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னதான் கஷ்டமான விஷயம் நடந்திருந்தாலும் கூட உயிரோட இருக்கிறத நினைச்சு சந்தோஷமும் படுவாங்க. ஆனா அவங்க 2 பேரும் நினைப்பாங்க, கண்டிப்பா நம்மள கொலை பண்ண முயற்சி பண்ணாலும் இந்த ஸ்டெவி அவளும் கூட எங்கிட்டாவது கரை ஒதுங்கி உயிரோட இருப்பாளோன்னு. ஆனா இது எல்லாத்தையும் ஃபன்னியா தான் நினைச்சு பார்த்துப்பாங்க. அப்ப இன்னொரு பக்கத்துல புதுசா ஒரு லேடி நமக்கு காட்டுவாங்க. அந்த அம்மா வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நியூஸ்ல இந்த மேட்டர் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். நம்ம ரே வந்து ஜூலிய கொலை பண்ண ட்ரை பண்ணது, ஜூலி தப்பிச்சதுன்னு எல்லா கதையும் நியூஸ்ல போயிட்டு இருக்குங்க. அதை பார்த்து அந்த சுருட்ட முடிக்காரமா ஏன் இந்த ஆம்பளைங்க எல்லாம் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களே கொலை துரத்திட்டு இருக்காங்கன்னு புருஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஏய் நல்லா பாரு, அவங்க 2 பேரும் யாருன்னு உனக்கு தெரியலையா? உன் கூட காலேஜ்ல படிச்சாங்கல்ல அந்த ரேவும் ஜூலியும் தான் புருஷனும் சொல்லுவாரு. அந்தம்மா உத்து பாக்கும். ஆமா, இவங்க 2 பேரும் என்னோட காலேஜ் மேட் தான் சொல்லிட்டு இருக்கோம். அவரை புருஷன் தூங்க போயிருவாரு. யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்கும். இவங்க போய் திறந்து பார்த்தா ஜூலி தான் வந்திருப்பா. ஏய் ஜூலி, என்ன இந்த நைட்ல வந்திருக்க? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு இந்த சுருட்ட முடிக்காரமா கேட்கும். அது ஒண்ணும் இல்ல, புதுசா ஒரு வேலை வந்துருச்சுன்னு ஜூலி சொல்லுவா. உன்னால கொஞ்சம் கூட பிரேக் எடுக்க முடியாதா? இல்ல, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு ஜூலி சொல்லுவா அந்த சுருட்ட முடிக்காரமாட்ட. அப்போ ஒரு கவரையும் போட்டோவையும் கொடுப்பா. அதுல ஒரு பொண்ணோட ஃபேஸ்ல மட்டும் இன்ட் மார்க் போட்டிருக்கும். அதுல ஆக்சுவலா 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த போட்டோவுக்கு பின்னாடி இட்ஸ் நாட் ஓவர்னு எழுதியிருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த சுருட்ட முடி சொல்லும், இப்ப யார சம்பவம் பண்ணணும், வேகமா சொல்லுன்னு. எனக்கு தெரியும் நீ இதை பார்த்ததும் இந்த வார்த்தையை தான் சொல்லுவேன்னு. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன்னு அவ சொல்லுவா. சொல்ல போனா நம்ம ஸ்டிவியும் ரேவும் எப்படி பார்ட்னர்ஷிப்ல அந்த வேஷத்தை போட்டு கொலை பண்ணாங்களோ அதே போலதான் 1997ல இருந்து இந்த ஜூலியும் சுருட்ட முடிக்காரியும் கொலை பண்ணுவாங்க போல. இவங்க தான் அந்த காலகட்டத்தை சேர்ந்த அந்த கொலைகாரங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் இப்போ நமக்கு தெளிவா காட்டுறாங்க. அப்படியே அடுத்த பாட்டுக்கு ஒரு ஆரம்பத்தை இந்த இடத்துல போட்டு விட்டுட்டு இந்த படத்தை அந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு யார் மேலாம் டவுட் வந்ததுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.